पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பேச்சால் கவர்ந்து இழுக்கும் திறன் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே அத்தியாவசிய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க, லாபாதிபதி குரு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பணம் சேரும். என்றாலும் திடீரென செலவுகள்லாம் அதிகரிக்க போகுது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமையும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. அடுத்தது கடகம், புதன். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாயஸ்தானத்துக்கு வரும்பொழுது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எடுத்த காரியங்களில் வெற்றிலாம் கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசல் புரசல்கள்லாம் மாறப்போகுது. பாக பிரிவினைகளுக்காக எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும். நெருங்கிய நண்பர்கள் உங்களின் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. வருமானம் உயர வழி பிறக்கும். அடுத்தது ரிஷபம், சுக்கிரன். ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான நேரம். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீங்களோ அதை உடனடியாக செய்யும் அளவுக்கு பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கேட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திருமண தடை அகலும். மங்கள யோசை மனையில் கேட்க வழி பிறக்கும். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை அதிகரிக்கும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த மின் சாதன பொருள்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கும். செவ்வாய் சனி பார்வை. அதை பற்றி பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாரு. சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்குதுங்க. எனவே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேணும். ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவும் உண்டு. கடன் சுமை காரணமாக வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்க நேரிடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கூடுதல் பொறுப்பை கொடுத்து கவலையை உருவாக்குவாங்க. இது போன்ற நேரங்களில் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து அங்காரகனுக்கும் சனிக்கும் உரிய வழிபாடுகளை முறையாக செய்கிறது நல்லது.
பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று இனத்தவர்களின் உதவிலாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு சேமிப்பு உயரும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அடுத்தது சனி வக்கரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பாங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்காதுங்க. கவலையெல்லாம் அதிகரிக்கும். தொழில் மந்த நிலையை அடையும். கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. பாகப்பிரிவினை இழுபறி நிலையில் இருக்கும். பரம்பரை சொத்துக்களை பங்கிட்டு கொள்றதில் தாமதம் ஏற்படலாம் இந்த சனி வக்கரத்தினால. இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 15, 16, 19, 20, 25, 26, 30. ஜூலை 1, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சளுங்க. திறமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறும் ரிஷபராசி அன்பர்களே. நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவங்க. இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்கிறது நல்லது. எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். அனைத்து தடைகளும் அகலுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக இருக்கிறது நல்லது. லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானமாக இருக்கணும். குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறுங்க. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவங்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லா இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்தது ரோஹிணி. இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு இருக்குது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும்.
பணவரவு அதிகரிக்கும். பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும்.